ஹாய் பிஆர் ஃபேமிலி, வணக்கம். நான் பிஆர் ஃபேமிலியிலேருந்து பாலா பேசுகிறேன். இந்த வீடியோ எதுக்குனாக்கா, பிஆர் ப்ராடக்ட்ஸ் இப்போ நாங்கள் கொஞ்சம் நாளாக சேல் பண்ணிகிட்ருந்தோம். இப்போ ஆன்லைன்லலாம் சேல் பண்ண ஆரம்பிக்கிறோம். ஸோ பிஆர் சரி, இதை பற்றி நீங்கள் வீடியோ பார்க்கணுன்னா அது தெரிஞ்சிருக்கணும் இல்லையா, அதனால தான். ஸோ செகண்ட் ஸ்டெப்பு, நம்மளை பற்றி தெரிஞ்சுக்கணும், இந்த ப்ராடக்ட் என்னென்னு புரிஞ்சுக்கணும். அதுக்கும் அடுத்தது இதனால் வேலை வாய்ப்பு, பிஆர் இதுலேருந்து வேலை வாய்ப்பு, அதை நான் சொல்கிறேன். எதாவது டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் அந்த மாதிரிலாம் கிடையாது. ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ண வேணாம். இன்வெஸ்ட்மெண்ட்டோ இல்லை நீங்கள் கொண்டு போய் சேல் பண்ணோம் அதெல்லாம் கிடையாது. ரொம்ப ஈஸியாக சொல்கிறேன். வாரம் நீங்கள் நினச்சா 5000ரூவாலேருந்து 10,000 சம்பாதிக்கலாம். அது உங்களோட என்ன சொல்கிறது, இன்வால்மெண்ட்டு, அவ்வளோதான். அது மட்டும் தான் இருக்கணும் இதில். சரிங்க, இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தலாம். பிஆர் ப்ராடக்ட்ஸ் கிட்டத்தட்ட 3 வருஷமாக நடந்துகிட்ருக்கு. ஒரு 250 ஐட்டம் நம்மக்கிட்ட சேலுக்கு இருக்குது. நல்ல ஐட்டம், ஒரிஜினலாக பியூராக ஹெர்பல் யூஸ் பண்ணது, அந்த மாதிரி ஐட்டம்ஸு. இதில் 50% நம்ம ஓன் மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம். மீதி 50% நம்ம ஒரு இடத்துல ப்ரொக்யூர் பண்ணுறோம். அது கூட எப்படின்னா, நம்மளுக்கு ஏற்ற மாதிரி சொல்லி வச்சு அந்த குவாலிட்டியில் தான் நம்ம வாங்கி கொடுக்குறோம். ஸோ இதுதான் பிஆரோடது. அது இல்லாமல் பிஆர் காசும் நம்ம தான் பண்ணுறோம். சரிங்க, இப்போ இந்த பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டின்னு ஒன்று சொன்னேன் இல்லையா, அதை பற்றி தான் இங்கே மெயினாக பேச வந்திருக்கு டாப்பிக்கு. இந்த பிஸ்னஸை யார் யார் பண்ணலாம்? ஜென்ஸ் பண்ணலாம். இந்த கொரோனாக்கு அப்புறம் நிறைய பேர்த்துக்கு வேலை இல்லாமல் இருக்குது, இன்கம் சரியாக இல்லை, அவங்க எல்லாருமே பண்ணலாம். லேடிஸ் பண்ணலாம், ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் பண்ணலாம், காலேஜ் பொண்ணுங்க பண்ணலாம், காலேஜ் பசங்க பண்ணலாம். எல்லாருமே ஒரு ரிட்டைர்மெண்ட் ஆனால் கூட இதை பண்ணலாம். சரி, அப்படி என்னப்பா இது ப்ராடக்ட்டு, இதுக்கு எதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுமா அப்படின்னு அடுத்த கேள்வி. இல்லை, நான் ஏதோ என் ப்ராடக்ட்டை நீங்கள் ₹1 கொடுத்து எந்த பொருளையும் வாங்க வேண்டாம், நீங்கள் எதையும் ஸ்டோர் பண்ண வேண்டாம், எதுவும் கிடையாது. இப்படி தான் எல்லாம் சொல்லுவாங்க. கடைசியில் நம்மளை கொண்டு போய் நம்ம ப்ராடக்ட்டை கொடுத்து விற்க சொல்லுவாங்க. விற்கவே வேண்டாம். செம்ம இல்லை. அப்புறம் என்ன வேலை, எதுக்கு எனக்கு வருமானம்? சரி, டன், சூப்பருங்க. இப்போ நம்ம வீட்டில் ஹெர்பல் ப்ராடக்ட்ஸை நம்ம டெய்லி ஒன்று யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். நம்மளுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ, ஹெர்பல் கிடையாது, கெமிக்கல், நம்மளுக்கு அத்தியாவசியமான தேவையான பொருளில் கெமிக்கல் இல்லைன்னா ஹெர்பல் கலந்த பொருள் யூஸ் பண்ணுறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக காலையில் எழுந்திரிச்சினோன்னே ஃபஸ்ட்டு வேலை மூஞ்சி கழுவுவோம், ப்ரெஷ் பண்ணுவோம். ப்ரெஷ்ஷை பற்றி நான் அப்புறம் பேச வரேன். ஆனால் அந்த மூஞ்சி கழுவுவோம் இல்லையா, அந்த சோப்பு, இன்றைக்கி நிறைய சோப்பு கெமிக்கலாக தான் இருக்குது. அது நம்ம ரொம்ப அந்த டீப்பாக அந்த இதுக்குள்ளே நான் வர விரும்பல. நம்ம ஒரே ஒரு விஷயம் என்ன பண்ணுறோன்னாக்கா, ஹெர்பலில் சோப்பு. சரி, அடுத்தது தேங்காய் எண்ணெய் கண்டிப்பாக யூஸ் பண்ணுறோம். முடி கொட்டுது, அதுக்கு ஒரு கெமிக்கல் ஏதாவது வாங்கி போட்டுட்ருக்கோம். இல்லை தேங்காய் எண்ணெயிலேயே கெமிக்கல் கலந்ததை வாங்கி போடுறோம். அப்படி இல்லைன்னா டை, நிறைய பேர்த்துக்கு முடி நிறச்சிறதுக்கு ஒரு பிரச்சனையை மறைக்கிறதுக்கு அதெல்லாம் இருக்கணும். நம்ம வெளியே போகிறோம், நிறச்சிருந்தால் நல்லா இருக்காதுன்னு டை யூஸ் பண்ணுறோம், அதுவும் கெமிக்கல். ஸோ நம்ம நல்லதாக பண்ணிக்கணும்னு நினைக்கிற இடத்துல நம்ம கெமிக்கல் யூஸ் பண்ணி அதை இல்லாமையே பண்ணிக்கிறோம். முடி கொஞ்சம் நாளில் கொட்டிடும், மோஸ்ட்லி சொட்டையாயிரும், இல்லைன்னா வெள்ளையாயிடும், இன்னும் அதிகமாக வெள்ளையாகும், இல்லைன்னா அதனால் ஏதாவது சைடு எஃபெக்ட், ஸ்கின் அலர்ஜி இதெல்லாம் வருது. ஸோ இதெல்லாம் பிரேக் பண்ணுறதுக்கு தான் ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ்னு ஒன்று வந்தது. ஆனால் இந்த ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் நியர் அபவுட் ஒரு 5 years ரேஷியோ எடுத்து பார்த்தா, இன்றைக்கி ஹெர்பல் ப்ராடக்ட்ஸு மக்கள் நிறைய பேர் அதுதான் விரும்ப ஆரம்பிக்கிறாங்க. இந்த பிஸ்னஸ் கொஞ்சம் பீக் பெருசாக இருக்குது. இந்த இதில் க்ரோத்தில் இன்னும் ஒரு 10 yearsக்குள்ளே இதுதான் பிஸ்னஸாக இருக்கும். ஸோ அந்த காம்படிஷன் இப்போ நாங்கள் பண்ணிகிட்ருக்கப்போ எங்களுக்குள்ளார பண்ணிகிட்டு இருந்தோம். எங்களுக்கு ஒரு கஸ்டமர் ஒரு 1000 பேர் 2000 பேர் இந்த லெவல்லே இருக்கும்போது, அந்த கஸ்டமர் சொல்லும்போது தான் எங்களுக்கு தெரிஞ்சது, இந்த ப்ராடக்ட்டை ஏன் நம்ம வெளியே எடுத்துகிட்டு போகக்கூடாது, நல்ல ப்ராடக்டாக இருக்குது, எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லும்போது தான் எங்களுக்கு இது தெரிஞ்சது. ஸோ அப்போ தான் இது அட்வர்டைஸ்மெண்ட்டோ இதெல்லாம் அப்போ தான் நாங்கள் யோசிக்கிறோம். அது வரைக்கும் நாங்கள் சின்னதாக ஆரம்பித்து எங்களுக்குள்ளே மட்டும் நாங்கள் ஒரு 10-15 பேத்துக்கு மட்டும் சம்பளம் கொடுக்குற மாதிரி வச்சுட்டு இந்த ப்ராஜெக்ட்டு இப்போ அதிகப்படுத்தணும்னு பார்க்குறோம். சரி, இப்போ இதில் என்ன ஒர்க்கு, அப்போ நாங்கள் ஒர்க் பண்ணுமா? தேவையில்லை. இப்போ இதில் என்ன ஒர்க்கு மெயினாக அப்படின்னாக்கா,
ஒன்றுமே இல்லைங்க, ஒரு 45 ஐட்டம் இருக்கு இல்லையா, இந்த ஐட்டமில் ரொம்ப லீஸ்டான ஒரு ஐட்டம் இருக்கும். அதை வாங்கி நீங்கள் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுங்கள். ஒரு 100 ml இப்போ தேங்காய் எண்ணெய் உங்கள் வீட்டில் வாங்குவீங்க இல்லையா, அதுக்கு பதிலாக இந்த எர்பலுங்கும் போது தேங்காய் எண்ணெய் வேறு, எர்பலோட ஐட்டம் வேறு, கொஞ்சம் ரேட்டு வித்தியாசம் தாங்க வரும். இல்லை ஒரு ஷாம்பு, அந்த கேட்லாகில் ஏதாவது ஒரு கம்மியாக ஒரு ஐட்டம் இருக்கும், அதில் 2 ஐட்டம் வாங்குங்க. மேக்ஸிமம் டை யூஸ் பண்ணுவீங்க, அந்த டை வாங்குங்க. அப்படியும் இல்லைன்னா ஏதாவது சோப்பு உங்களுக்கு பிடிச்சதா வாங்குங்க. இல்லை இப்போ கொஞ்சம் இந்த ரோஸ்மேரின்னு ஒரு விஷயம் நல்ல ப்ராப்ளமாக இருக்குது, சீரம் இதெல்லாம், அது நம்ம பண்ணுறோம், நம்ம ஓன் ப்ராடக்ட்லேயே பண்ணுறோம். ஸோ அதை யூஸ் பண்ணுங்கள். என்ன உங்களுக்கு வேணுமோ அந்த ஐட்டத்தில் நீங்கள் ஒரு 2 ஐட்டம் எடுத்து யூஸ் பண்ணுங்கள். இது எதுக்காக யூஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறேன்னா, இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அப்படி இல்லை, ஒரு பானை சோறுக்கு ஒரு சோறு பதம்பாங்க, அந்த பாலிசியில் சொல்கிறேன். நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் எந்த ஐட்டம் எடுக்க போகிறீங்களா எனக்கு தெரியாது, நான் உங்களுக்கு கேட்லாகு நீங்கள் பிஸ்னஸ் பண்ணணும், இதில் எனக்கு இன்கம் வரணும்னு நினச்சேன், இல்லை நான் வாங்கிக்கிறேன் சார் நல்லா இருக்குமான்னு நான் பார்க்குறேன் அப்படின்னாலும் வாங்கிக்கோங்க, நோ இஷ்யூஸ். அப்போ ஹோல்சேல், ரீட்டெயிலு, அப்புறம் ஆன்லைன் சேல்ஸ்ன்னு இதில் இருக்குது. இது 3 அப்புறம் டீட்டெயிலாக பேசுவோம் நம்ம வாட்ஸ்அப்பில், இல்லை அடுத்தடுத்த வீடியோஸில் பேசுவோம். இப்போ ஃபஸ்ட்டு அந்த ப்ராடக்டை வாங்குறீங்க, யூஸ் பண்ணுறீங்க, நல்லா இருக்குது. நல்லா இருக்குன்னா நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணுவோம், நம்ம அப்பா அம்மாக்கோ இல்லை ஹஸ்பண்ட்க்கோ ஒய்ஃபுக்கோ, நம்ம அண்ணன் தங்கச்சி எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணுவோம் வீட்டில் இருக்கும்போது. ஸோ யூஸ் பண்ணும்போது அப்போ உங்களோட பிஸ்னஸாக அதை பண்ண முடியாது இல்லையா, ஏன்னா நம்மளுக்கு குடும்பத்தில் இருக்கவங்ககிட்ட பண்ண முடியாது. இதே நம்ம அடுத்த கட்டம் என்ன பண்ணுவோன்னா, நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு பண்ணுவோம், நம்ம ரிலேஷனுக்கு சொல்லலாம், நம்மளுக்கு தெரிஞ்சவங்க அக்கம் பக்கமாக இருக்கவங்க இது நல்லா இருக்குது, அவங்களே அந்த டிஃப்ரென்ஸ் பார்த்துட்டு கூட கேட்பாங்க. இப்போ ஒரு டையே அடிச்சுட்டு போகிறோம், என்ன டை டிஃப்ரெண்ட்டாக இருக்கே, என்ன டை சூப்பராக இருக்கே அப்படின்னு கேட்பாங்க. இல்லை ஏதாவது ஒரு சீரம் யூஸ் பண்ணுறோம், நம்ம ஃபேஸ் மாறிச்சுன்னா அவங்க கேட்பாங்க. அப்போ நம்ம அந்த ப்ராடக்டை சொல்ல போகிறோம். இதை ஃபேஸ்புக்கில் போடலாம், உங்களுக்குன்னு ஒரு அக்கௌண்ட் இருக்கும், உங்களுக்குன்னு ஒரு ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க, சில பேர் யூடியூப் வச்சுருப்பீங்க, சில பேர் இன்ஸ்டாகிராம் வச்சுருக்கீங்க, வாட்ஸ்அப் வச்சுருக்கீங்க. மெயினாக இதில் எல்லாமே நான் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் நல்லா இருக்குது, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு அவங்க உடனே யாரை கூப்பிடுவாங்கன்னா உங்களை தான் கூப்பிடுவாங்க, உங்கள்கிட்ட தான் கேட்பாங்க இது எப்படி வாங்குறது. அப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்கள், நான் வாங்கி தரேன், ஓகேங்களா? அப்போ நான் 2 வகையில் இதுக்கு வாங்கி கொடுக்கலாம். ஒன்று எங்கள் லோகோ போட்டு எங்கள் நம்பர் போட்டு எங்களோட இதுலேயே நீங்கள் கொடுக்குறதுனால கொடுக்கலாம். ஏன்னா அதில் எம்ஆர்பிங்கிறது எல்லா பிஸ்னஸ்லேயும் வேறு தான், அது எப்படி கொடுக்குறோங்கிறத பொறுத்து தான் இருக்குது. இப்போ இது சிம்பிளாக சொல்லணுன்னா அதை பற்றி அப்புறம் பேசுவோம். இப்போ இந்த மாதிரி வாங்கி கொடுக்கலாம். இல்லை எனக்கு வேணாம் சார், நான் என் பிராண்டே போட்டுக்கிறேன், என்னோடதுன்னே சொல்லி கொடுக்குறேன், நல்லதுங்க, கண்டிப்பாக கொடுங்க, அது உங்களோட பிராண்டாக கூட கொடுங்க, நாங்கள் அதுக்கு சப்போர்ட் பண்ணுறோம். ஆச்சுங்களா? முடிஞ்சதா? இப்போ அந்த என்ன சார் இதில் இன்கம் பெருசாக வந்துட போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு சீரம் 60 ml சீரம், ரோஸ்மேரி சீரம் 1300 ரூபாய்க்கு இருக்குது, 800 ரூபாய்க்கு இருக்குது, ஒரு 700 ரூபாய்க்கு இருக்குதுன்னு நினைக்கிறேன், சரிங்களா, மினிமம் குவான்டிட்டி. ஆனால் 1500 ரூபா குவாலிட்டி உள்ள சீரமை நீங்கள் ஒரு 600 ரூபாய்க்கோ 700 ரூபாய்க்கோ கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு அது ரிசல்ட் நல்லா இருந்தால் அது மக்களுக்கும் யூஸ் ஆகும், உங்களுக்கும் நல்ல பேர் கிடைக்கும், அதில் உங்களுக்கு ஒரு இன்கமும் வரும். அப்போ எனக்கு பல்காக நான் ப்ரொடியூஸ் பண்ணும்போது எனக்கு காஸ்ட் ஆஃப் இது நான் உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் சம்பாதிக்கிற மாதிரி என்னால் கொடுக்க முடியும். ஒரு உதாரணமாக ஒரு 200-300 ரூபா இல்லை ஒரு 100 ரூபாயிலேருந்து ஒரு 200-250 ரூபா ப்ராடக்ட் டிஃபருக்கு உங்களுக்கு ப்ரைஸ் கிடைக்குங்க. ஏன்னா மார்க்கெட் வேல்யூன்னு ஒன்று இருக்குது. இப்போ ரோஸ்மேரி சீரமை 1500 ரூபா மார்க்கெட் வேல்யூ நிற்கிற பொருளை நம்ம 100 ரூபாய்க்கெல்லாம் விற்க முடியாதுங்க, சரிங்களா? அப்போ அதுக்கு உண்டான ஒரு பிஸ்னஸாக பார்க்கும்போது நான் அதுக்கு உண்டான மாதிரி நடந்துக்கணும். ஆனால் மக்களுக்கு நல்ல ப்ராடக்ட்டை கம்மியான விலையில் கொடுக்கணும். இந்த நல்ல ப்ராடக்ட் நான் சொல்கிறதோட நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு நல்லா இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள். அப்போ அந்த ஃபஸ்ட்டு இது மட்டும்தான் ஒரு 100 ரூபா 200 ரூபா ஒரு 300 ரூபாய்க்குள்ளே ஒரு
சின்னதாக யூஸ் பண்ணுறீங்க, அந்த பொருளையும் நீங்கள் வாங்கிக்கிறீங்க. இப்போ அவங்க கேட்டதுக்கப்புறம் அந்த ஆர்டரை என்கிட்ட சொல்கிறீங்க, நான் உங்களுக்கு அனுப்பிச்சி விட்றேன். இவ்வளோ தான் ப்ராசஸ். இதுக்கு முன்னாடி நீங்கள் யூஸ் பண்ணிடுறீங்க. ஸோ நம்பிக்கையோடு வாங்குறீங்க, நம்பிக்கையோடு சேல் பண்ணுறீங்க. சேல் பண்ணுறது கூட அவங்க ஆர்டர் உங்களுக்கு கொடுத்ததுக்கப்புறம் தான். சார் இது எப்படி சார் அவங்களுக்கு தெரியும் இது எத்தனை மெட்டீரியல் இருக்குது? இதுக்கு எல்லாமே நான் என்னோடய பேக்கேஜு, வீடியோ எது வேணுமோ உங்களுக்கு நான் அனுப்பிச்சி விட்றேன். இதையே நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க விஷயம். இது எவ்வளோ இன்கம் எடுக்கலாங்கிறத பொறுத்து உங்கள் பக்கத்தில் இருக்க தெருவில் ஒரு 10 குடும்பத்துக்கு சாதாரணமாக ஒரு 4 பொருள் தேவைப்படுதுங்க. தேங்காய் எண்ணெய், ஷாம்பு, சோப்பு, ஒரு ஃபேஸுக்கு ஒரு க்ரீமு. எல்லா குடும்பத்துலையுமே இதை யூஸ் பண்ணுறாங்க. ஒரு டை, 5 பொருளாவது குறைஞ்சபட்சம் ஒரு குடும்பத்தில் எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்க. அப்போ அந்த 5 பொருளை ஒரு 10 குடும்பத்துக்கு நம்ம யூஸ் பண்ணால் மேக்ஸிமம், நான் குறைஞ்சபட்சமாகவே சொல்கிறேன், 10 குடும்பம்னா 50 ஐட்டம் ஆச்சு ஒரு தடவைக்கு. அப்போ 2 தடவை மாதத்தில் வாங்கினாங்கன்னா குறைஞ்சபட்சம் 100 தடவை ஆச்சு. 100 பொருளுக்கு ஆவரேஜாக சொல்கிறேங்க, ஒரு 150 ரூபான்னு வச்சிங்கன்னா கூட 15,000 ரூபா வருமானம். நான் சொல்கிறது உங்களுக்கு வேறு பொருள் கூட எடுக்கலாம். அவங்க வீட்டில் என்ன வேணால் நடக்கலாம். அவங்க இன்னும் 10 பேர்த்துக்கிட்ட சொல்லிக்கூட. இதுதான் உண்மையான ஸ்ட்ராட்டஜி. நீங்கள் எந்த பொருளையும் வாங்கலை, எதையும் நீங்கள் வச்சுக்கல, ஆர்டர் கேட்டால் கொடுக்குறாங்க. அதுக்கு முன்னாடி அந்த பொருளை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க. இது மட்டும்தான் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம். நீங்கள் ஆர்டர் கொடுத்தனோன்னே நான் உங்களுக்கு ஆர்டர் வந்து உங்களுக்கு பக்கத்தில் இருக்க ட்ராவல்ஸ்லையோ கொரியர் ஆஃபீஸ்லையோ நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். ஸோ நீங்கள் போயிடுங்க. இதை நீங்கள் வந்து பேமெண்ட் நீங்கள் அவங்கக்கிட்ட என்ன, எங்களோட பேமெண்ட் எவ்வளோன்னு நாங்கள் சொல்லிடுவோம். நீங்கள் எவ்வளோ மார்ஜின் மார்க்கெட் வேல்யூ கொடுத்துருவோம். அதுக்குள்ளே நீங்கள் அந்த ப்ராடக்ட்டை விற்றா நல்லாயிருக்கும். அதுக்கு மேலே போனால் அவங்க அடுத்த தடவை வரமாட்டாங்க. ஸோ அதுக்குள்ளார உங்கள் மார்ஜினை வச்சுக்கோங்க. இது வந்து உங்கள் கையில் கொடுத்துரும். உங்களுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வேணும், நீங்கள் எவ்வளோ மார்ஜின் வைக்கணும். ஏன்னா எம்ஆர்பி நாங்கள் ஆன்லைனில் கொடுக்குறது வேறையாக தான் இருக்கும். அதுக்கு பேர் தான் மேனுஃபேக்சரிங் டேட்டு, மேனுஃபேக்சரிங் ரேட்டு எல்லாமே கொடுத்து தான் ஆன்லைன்லேயே அக்செப்ட் ஆகும். ஸோ இதெல்லாம் கொடுத்து டிஸ்கவுண்ட்னு ஒன்று கொடுப்போம். அது மாதிரி இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கிறது நீங்கள் பார்த்துக்கோங்க. எல்லாருமே ஒரே டைமில் ஃபோன் பண்ணாதீங்க. உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தால் வாட்ஸ்அப்பில் உங்கள் பேர், எந்த ஊர், என்ன டவுட்ஸுங்கிறத வாய்ஸில் போட்டுருங்க. முடிஞ்ச வரைக்கும் வாய்ஸில் எங்களால் கன்வே பண்ண முடிஞ்சால் உங்களுக்கு கன்வே பண்ணுறோம். அப்படி இல்லைன்னா ஃபோன் பண்ணி அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். இல்லை சார் நான் பண்ணுறேன், எனக்கு கேட்லாக்லாம் அனுப்பிச்சி விடுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நாங்கள் கேட்லாகை உங்களுக்கு அனுப்பிச்சி விட்றோம், வீடியோஸ் அனுப்பிச்சி விட்றோம், ப்ராடக்டோட ஃபோட்டோஸ் அனுப்பிச்சி விட்றோம். அதில் நீங்கள் எதை காட்டணும், எதை காட்டக்கூடாது, அதில் எதை இம்ப்ரூவ் பண்ணி எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்கிறீங்களோ அதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணி தரோம். அது எப்படி யூஸ் பண்ணணுன்னு கூட ஒரு வீடியோ எடுத்து கொடுப்போம். ஸோ இதுதான் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இதை பிடிச்சிக்கோங்க. ஒரு இடத்துக்கு நம்ம வேலைக்கு போகணும், இன்னொருத்தங்கிட்ட இருக்கணும் அப்படின்னாலும் இருக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் இதை சைடாக கூட பண்ணலாம். சாதாரண ஒரு அரை மணி நேரம் வாட்ஸ்அப்பில் வேலை, 2 லிங்க்கு அமிச்சிட்டா கூட போதும். பார்க்குறவங்க அது நல்லா இருந்தால் வாங்குவாங்க, யூஸ் பண்ணால் திரும்ப வாங்குவாங்க. அவங்களுக்கு திரும்பி சொல்ல வேண்டாம், உங்கள் நம்பர் மட்டும் ப்ராப்பராக வச்சுட்டு அவங்களே கூப்பிட்டு வாங்குவாங்க. பிஸ்னஸ் ஒரு தடவை தான் இன்வெஸ்ட்மெண்ட்டு. நான் சொல்கிறது இன்வெஸ்ட்மெண்ட் பணம் இல்லை. நீங்கள் ஒரு தடவை தான் அந்த ப்ராடக்ட் அவங்கக்கிட்ட கொண்டு போய் சேர்த்தணும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு ரெகுலராகவே யூஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ பிஆர் ப்ராடக்ட்ஸு, அம்மாச்சி, நம்ம ஊர் பக்கம் அம்மாச்சி, அதுதான் எங்களோட பிராண்ட் நேமு. ஸோ இதை எடுத்துகிட்டு போங்க, பிஆர் காசையும் எடுத்துகிட்டு போங்க. ஸோ உங்களுக்கு இதில் எது வேணுனாலும் எங்களை கேளுங்க. இந்த பிஸ்னஸ்ஸு ஆல் ஓவர் இந்தியா மட்டும் இல்லை, நாங்கள் இப்போ வேர்ல்டு வைடாக எக்ஸ்போர்ட்டுக்கும் கிட்டத்தட்ட போயிட்டோம். ஸோ அடுத்தடுத்த அப்டேட் வரும் வீடியோவில். கொஞ்ச நாள் கழித்து நம்ம வீடியோ ஆக்சுவலாகவே ஃபேஸ் எல்லாமே போட்டு நம்ம எல்லாருமே பண்ணுற மாதிரியே பண்ணலாம். கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ தான் இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டுக்குள்ளே வரனால தான் நாங்கள் இந்த மாதிரி பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ நீங்கள் ஒன்றும் பெருசாக பயந்துக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அந்த ப்ராடக்ட்டு ஒரு சின்ன இது வாங்குகிறோம், யூஸ் பண்ணுறோம். ஆன்லைனில் போனீங்கனாலும் அம்மச்சி
அம்மாச்சி பிஆர் அம்மாச்சின்னு போடுங்க. அம்மாச்சின்னு போட்டிங்கன்னா அதான் பிராண்ட் நேமு. அதை போட்டிங்கனாவே உங்களுக்கு அமேசான்லலாம் பாப்பப் ஆகும், யூடியூப்பில் வரும். யூடியூப் 2 யூடியூப் இருக்குது. ஸோ எவ்ரிதிங் வில் பி கம். ஸோ தேங்க்ஸ். ஹாவ் அ நைஸ் டே.